இந்த வீடியோவில் மட்டன் கறி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். குழம்பு கிரேவின்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து வறுத்துக்கோங்க. இதை மாற்றிட்டு அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு 6 ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன வெங்காயம். அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 15 பல் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு பெரிய துண்டை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே நம்ம சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயத்தோட. நெக்ஸ்ட்டு சோம்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா அதோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டோட கலரும் சேஞ்ச் ஆகும், வாசனையும் வரும். ஒரு 3 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. அடுத்தது இப்போ கறி நான் 1/2 kg எடுத்திருக்கேன் மட்டன். அதை குக்கரில் கறி மூழ்கிற லெவலுக்கு தண்ணி ஊற்றி கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ வேக வச்சிடலாம். குக்கரில் ஒரு 4 விசில் விட்டால் போதும். நீங்கள் கறி பிஞ்சாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 விசில் கூட விட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ எடுத்தாச்சு, நல்ல கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் 1, பிரிஞ்சி இலை, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் 2 எடுத்து நீட்டமாக இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய் 1 கீரி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வதங்கணும் சேர்த்து. பெரிய தக்காளி 2 எடுத்திருக்கேன். நம்ம புளியெல்லாம் ஊற்ற மாட்டோம், இல்லை லெமனும் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ பெரிய தக்காளியாக 2 எடுத்து நல்லா வதக்கியாச்சு. இப்போது இந்த கேப்பில் அந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சியோட அந்த மிளகு ஜீரகம் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. இப்போது இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போது மட்டனை மட்டும் எடுத்து அதில் போட்டுக்கலாம். நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மட்டனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது முந்திரி பருப்பு 3 இந்த தேங்காவோடு நான் சேர்த்து அரைச்சிட்றேன். முந்திரி பருப்பு இல்லை உங்ககிட்டன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த வேக வச்ச கறி தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் போல் கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். இப்போது ரெடி ஆகியாச்சு. குழம்பு கொஞ்சமாக நம்ம மூடி தனியாக வச்சுக்கலாம். இப்போது வடித்த சாதம் கொஞ்சம் குலைவாக வடிச்சிருக்கேன். அதை இந்த குழம்புல அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் போடுங்க. 2 பிளேட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சாதம். இப்போது அந்த எடுத்து வச்ச குழம்புல மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க, பத்தலை அப்படின்னா. நல்லா நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் விட்டுடலாம் கிண்டிட்டு. இது தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே சமன்படுத்திட்டு மேலே கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், மட்டன் கறி சாதம் ரெடி ஆகியாச்சு. திருவிழா காலங்களில் சில கோவில்களில் இந்த மாதிரி பிரசாதம் தருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.